Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க ரவீந்த். Realme கிட்ட வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல Realme Narzo 60x 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G 13,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன கொடுத்துருக்காங்க அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme Narzo 60x 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி எப்பவும் Realme பண்ணுற வேலையை தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரீவியஸ் 11 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் மட்டும் லைட்டாக பண்ணிட்டீங்க நீங்கள் பார்த்து மாற்றி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க ரீபிராண்ட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த Realme Narzo 60x 5G பெரிய பேராக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது Realme 11x அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். அதனால் லுக் எல்லாம் Realme 11x எப்படி கொடுத்தாங்களோ அதே சேம் எக்ஸாக்டான லுக்கில் இருக்குது. பட் கலர் ஆப்ஷனை மட்டும் மாற்றிருக்காங்க. அங்கே பிளாக் அண்ட் ப்ளூ இருந்துச்சா, இங்கே பர்பிள் அண்ட் க்ரீன் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனோட இந்த Realme Narzo 60x கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஒயிட் அண்ட் திக்னஸ்லாம் சேம் தான். 190 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8 mm திக்னஸ் மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட் அண்ட் திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. சொல்ல அதெல்லாம் வித்தியாசம் இல்லை, கலர் ஆப்ஷனை மட்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே சேம் தான். 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு 680 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுனால AMOLED டிஸ்பிளேலாம் இல்லை, LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான். இது Realme 11xல இருந்து அதே டிஸ்பிளே தான். அண்ட் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்னா சேம் தான். 5000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் ஓகே ரீசனபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Dimensity 6100+ அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு 6 nm சைஸ்க்கான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராசஸர் ஒரு புது ப்ராசஸர். இது Realme 11xல 11 சீரிஸில் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணது தான். பட் மார்க்கெட்டுக்கு ஒரு புது ப்ராசஸர் தான். ஸோ இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு Snapdragon 695 இருக்குல்ல, அதை விட கம்மி தான் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அதுக்கு நியர்பையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. 3.5 லேக்கான AnTuTu எல்லாமே இதுக்கும் வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2.2 GHzக்கான கிளாக் ஸ்பீட் தான் இதுலையும் இருக்குது. அண்ட் 8 கோர்க்கான ப்ராசஸர் அப்படின்னும் போது நமக்கு கிட்டத்தட்ட Snapdragon 695க்கு அந்த லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்குது. ஸோ Snapdragon 695 பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 13,000 ரூபா செக்மெண்ட்லேயே கொடுத்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆடட் பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்குது. பட் அதுக்காக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்காக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். நார்மல் யூசேஜ் தான். பெருசாக கேமிங் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. விளாடலாம், பட் நான் அந்தளவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நார்மல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு. அடுத்து கேமரான்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி Realme 11xல கொடுத்த மாதிரியே பின்பக்கம் 2 கேமரா தான். பட் அதில் பிரைமரி கேமராவை மாற்றிட்டாங்க. Realme 11xல 64 மெகா பிக்சல் பிரைமரி கொடுத்தாங்க. இங்கே 50 மெகா பிக்சல் பிரைமரியோட ஒரு 2 மெகா பிக்சல் சப்போர்ட்டிவ் அப்படின்ற மாதிரி அதை பிரைமரி கேமராவை மட்டும் மாற்றி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. மற்றபடி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. இதுவும் ஒரு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு செல்ஃபி கேமராலாம் ஒர்க் கிடையாது. கண்டிப்பாக அவங்க 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்திருக்கும். பட் செல்ஃபி கேமரா ரொம்பவே முக்கியமாக தான் இருக்குது. அண்ட் ரியர் கேமராவும் இந்த செக்மெண்ட்டுக்கு நாட் தி பெஸ்ட், ஓகே அப்படின்ற அளவுக்கான ஒரு ரியர் கேமராக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் நமக்கு LCD டிஸ்பிளே தான் அப்படின்றதுனால சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கிடைக்குது. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. 3.5க்கான ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 13 கீழே Realme Wave 4.0 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இது Realme 11x தான். Realme 11xல இந்த கேமரா 64 மெகா பிக்சல் கேமராவை 50 மெகா பிக்சலாக மாற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவான ஃபேக்ட் நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ப்ரைஸிங்கில் தான். ஆக்சுவலி Realme 11x பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணது 6GB 128GB அப்படின்ற வேரியண்ட்டை பேஸாக வச்சு அந்த வேரியண்ட்டை 15,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு Realme 11x லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பேஸாக 4GB RAM 128GB அப்படின்ற இந்த ஸ்டோரேஜை வச்சு நமக்கு 13,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 6GB 128GB அதில் இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட 500 ரூபா கம்மியாக 14,500 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ஆஃபராக 1000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1000 rupees கூப்பன் அப்ளை பண்ணும்போது இன்னும் கம்மியாக
4+128GB வேரியண்ட் 12,000 ரூபாய்க்கும் 6+128GB வேரியண்ட் 13,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு நம்மளால வாங்க முடியும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது Realme 11X விட கண்டிப்பாக இது பெட்டராக இருக்குது. நமக்கு ப்ரைஸ் அதை விட கம்மியாக இருக்குது. அதே ஸ்பெக் தான் இதுலேயும் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ், நமக்கு ஒரு பாசிட்டிவ் தானே. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். மற்றபடி இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கேமராவை மட்டும் தள்ளி வச்சுருங்க. கேமரா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்க் கிடையாது, அந்தளவுக்கு இருக்காது. பட் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மெயினாக 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசராகவும் இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் இந்த செக்மெண்ட்டில் ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த Realme Narzo 60x 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.